ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சேமக்கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் சிக்கன் எடுக்கல அந்த மாதிரி டைம்லலாம் சேமக்கிழங்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே இது ஓவராக தான் இருக்கும், சிக்கனுக்கு பதிலாக சேமக்கிழங்கான. ஆனால் ஒரு வாட்டி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா சிக்கனை விட சூப்பராக இருக்கும். அதுவும் முக்கியமாக வெஜிடேரியனுக்குலாம், நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வெஜிடேரியன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் கூட சேமக்கிழங்கு பார்த்துட்டு இது இன்னும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் போது வாங்காமல் விட்டுருப்போம். ஆனால் அந்த ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு நீங்களே போய் வாங்கி சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு சேமக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சேமக்கிழங்கு அந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட இது வச்சு ஒரு விசில் வச்சுக்கலாம். நாங்கள் ஆனால் குக்கரில் வைக்கல, இந்த மாதிரி வானலில் தான் வைக்கிறோம். ஒரு 13 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி வேக விட்டுக்கோங்க. ஒரு 13 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அது மேலே அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த அளவுக்கு க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்தி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முழுசாக போட்டு அதுக்குள்ளே மசாலா இறங்காது, அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அதே கடாயிலேயே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருந்த சேமக்கிழங்கை போட்டுக்கலாம். சேமக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அது உடையாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த எண்ணெயும் சேமக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. எப்போவாது ஒரு நாள் சிக்கன் எடுக்க முடியல, அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு செய்ய முடியல, அந்த டைமில் வந்து சேமக்கிழங்கு செஞ்சு பாருங்கள், அதை விடவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தா தெரியும், நம்ம வீட்டு மிளகாத்தூள் தவிர வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்க மாட்டோம். டேஸ்ட்டுக்காக அந்த தூள் இந்த தூள் நிறையா தூள் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக வீட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு செஞ்சாலே போதும். டேஸ்ட் நல்லா சிக்கனை விடவே சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விடும் போதுமே நம்ம பார்த்து கிண்டி வேணும், அதெல்லாம் உடஞ்சிடக்கூடாது. அது எப்பவுமே சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து லைட்டாக தான் கிண்டி வேணும், அது உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அந்த வீட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா உப்பு வந்து அங்கங்கே திட்டு கறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பார்த்துட்டே இருங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எப்போவாது சேமக்கிழங்குலாம் வீட்டில் வாங்கினாங்கன்னா அதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்தமாரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கனவே தோக்கடிச்சிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் சாம்பாருக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்தமாரி கட் பண்ணி போடுறது நல்லது, அப்போ தான் அதோட மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். நம்ம ஃபுல்லாக போடுற மாதிரி தான் மசாலாலாம் இறங்காது, அதுக்காக தான் கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சேமக்கிழங்கும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காமல் வெறும் வீட்டு மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்து செஞ்சது தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.